அடர்ந்த காடின் நடுவில் சீதையை இழந்த துயரத்தில் ராமன் அமர்ந்திருந்தார். அவரின் கண்களில் வேதனை, இதயத்தில் நம்பிக்கை மட்டும். லட்சுமணன் அமைதியாக அண்ணனின் அருகில் நின்றார். அந்த நேரத்தில் வானர சேனையின் நடுவே ஒளி வீசும் வீரனாய் அனுமன் நின்றார். அவர் கண்களில் பக்தி, மார்பில் ராமரின் நாமம். ஜாம்பவான் அவரின் உண்மையான சக்தியை நினைவூட்டினார். பெரிய கடல் அனைவரின் முன் கர்ஜித்தது. யாராலும் அதை தாண்ட முடியாதபடி தோன்றியது. வானரர்கள் பயத்தில் பின்னடைந்தனர். அனுமன் மலைமேல் ஏறினார். ராமனை நினைத்து கண்களை மூடினார். அடுத்த நொடியில் அவர் உருவம் மலையை விட பெரிதாயிற்று. ஒரே பாய்ச்சலில் அனுமன் வானத்தை கிழித்தார். கடல் அலைகள் நடுங்கின. தேவர்கள் வானத்திலிருந்து பூமாலை தூவினர். கடலின் நடுவில் தங்க மலையாக மைனாகம் எழுந்தது. அனுமனுக்கு ஓய்வு தர அது முன்வந்தது. ஆனால் அனுமனின் மனதில் ராமகாரியம் மட்டும். தேவர்களின் சோதனையாக சுரசை என்ற நாககன்னி தோன்றினாள். அவள் தனது பெரிய வாயால் அனுமனை விழுங்க முயன்றாள். அனுமன் புத்திசாலித்தனமாக அவளை வென்றார். கடலின் ஆழத்திலிருந்து சிம்ஹிகை என்ற அரக்கி அனுமனின் நிழலை பிடித்தாள். அனுமன் கீழே இழுக்கப்பட்டார். ஒரு கடும் போரில் அவளை அழித்தார். தொலைவில் தங்க நகரம் போல இலங்கை பிரகாசித்தது. அனுமன் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஆனால் அவரின் மனதில் சீதையின் துயரம் மட்டும். இரவு இருளில் அனுமன் சிறிய உருவம் எடுத்தார். இலங்கைக்குள் நுழைய தயாரானார். ராமனின் மோதிரத்தை கையில் பிடித்து கண்களில் கண்ணீர் மலர்ந்தது. உண்மையான பக்திக்கும் தைரியத்திற்கும் முன் எந்த தடையும் நிற்காது. இறைவனை நம்பி செயல் செய்தால் முடியாததும் முடியும். உங்கள் வாழ்வில் ஏற்படும் அனைத்து நோயும் சரி செய்யப்படும். கால் அல்லது கமெண்ட் செய்யவும். மேலும் வீடியோவிற்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப், லைக் செய்யவும். நன்றி.